பேதுரு எந்த பைபிள் காலேஜில் போய் படிக்கல, அப்படிதானே? பேதுரு எந்த பைபிள் காலேஜில் போய் படிக்கல, கமாலியல் பாதத்திலையும் உட்காரல, எந்த தீர்க்க தரிசன கேம்புக்கு என்ன பண்ணல, போகல, எந்த லீடர்ஷிப் மீட்டிங்கு என்ன பண்ணல, பேதுரு போகல. பாட்டுக்கு அமைதியாக என்ன பண்ணாரு, மீன்களை பிடிச்சிட்டு இருந்தார். மீன்களை பிடித்து கொண்டு இருந்த அந்த பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணாரு, என் பின்னால வா, மனுஷரை பிடிக்கிறவளை மாற்றுவேன் அப்படின்னாரு. பேதுருக்கு தெரியல, சரி ஏதோ கூப்பிட்றான்னு சொல்லி போயிட்டாரு. அப்பதான் கேட்குற, ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் உங்களுக்காக விட்டோமே, என்ன கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இன்னும் அவர் மேல இருக்கிற அந்த தரிசனம், அவர் மேல இருக்கிற அந்த தரிசனத்துடைய நிறைவேறல் என்ன பண்ணல, பேதுருக்கு தெரியல. ஆண்டவரை மறுதலித்த காரியத்தில் கூட கர்த்தர் சொல்றாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படிங்கிறாரு. அப்போ என்ன நினைக்கிறாரு, யோவானுக்கு என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, அம்மா கையில் தின்பண்டம் கொடுத்துட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற தம்பி கையிலையோ அக்கா கையிலையோ என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும். நம்மளும் அப்படிதான் சில நேரத்தில் பார்ப்போம். தகப்பனார் சொத்தை பிரித்து கொடுத்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்முடைய காரியத்தை பார்க்க மாட்டோம். ஆனால் இவன் தேவன்கிட்ட அழைப்பை பெற்றவன், தரிசனத்தை பெற்றவன், ஆனாலும் அந்த தரிசனத்தை குறித்ததான ஒரு கரிசனையற்ற நிலைமை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தேவ பலன் அவன் என்ன பண்ணல, ஆளுகை செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் போகிறேன், நான் ஒரு தேற்றரவலை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. உன்னதத்தில் இருந்து பலன் வரும் மட்டுமா நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்க அப்படிங்கிறாரு. காத்திருக்கிறாங்க, பலன் வந்தது, வல்லமை வந்தது. இப்போ என்ன பண்றாங்க, எழும்பி பேதுரு என்ன பண்றாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பேதுரு யாரு, மீன் பிடிக்கிறவர், கல்லாதவர், எந்த விதமான டாக்டரின்லாம் தெரியாது, உபதேசம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழும்பி நின்று தேவ ஆவியின் வல்லமையினால பலத்தோடு கூட என்ன பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தில் 5000 3000 என்ன பண்றாங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேக நேரத்தில் நாம் நம்புறோம், நம்முடைய பலன், நம்முடைய அனுபவம், என்னுடைய கை சாமர்த்தியம் அப்படி சொல்லி நம்புறோம். அது ஃபெயில் ஆகும்போது என்ன பண்றோம், கொஞ்சம் சோர்ந்து போறோம். சில வேளைகளில் என்ன பண்றோம் அப்படின்னா, மனிதர்களை நாம் நம்புகிறோம், பொருளாதார காரியங்கள் என்ன பண்ணுகிறோம், நம்புகிறோம். இல்ல இல்ல, நம் தலையை உயர்த்தினவர், அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டவர், தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை கொண்டு எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். தேவ ஆவியின் வல்லமையினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நிச்சயமா முடியும். புரியுதா? பழைய ஏற்பாடு நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அங்க ஆண்டவர் எந்த வரைபடத்தையும் கொடுக்கல, அதாவது ரிட்டனா கொடுக்கல. இங்கிருந்து நீங்க மளிகை கடைக்கு வீட்டில் சகோதரி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாதி தூரத்தில் பாதி நமக்கு மறந்துடும். அப்படிதானே? சகோதரில் கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க திண்டாட்டம். ஒரு லிஸ்ட் சொல்லுவீங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க, போற வழியில் பாதி மறந்துடும். அப்புறம் அவர் அங்கிருந்து ஃபோன் பண்ணுவார், நீங்க ஃபோன்ல திட்டுவீங்க. மளிகை கடையில் அந்த சண்டையை மற்றவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சில டைம் லிஸ்ட் எழுதி போனா கூட அந்த லிஸ்ட் என்ன ஆயிருது, மிஸ் ஆயிருது. ஆனா இங்க தேவன் என்ன பண்றாரு, மலையில அவனுக்கு தரிசனத்தான் கொடுக்கிறார், ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். அவன் ஒரு மாதிரி ஆகல, கீழே வந்து அந்த மாதிரி என்ன பண்றான், இன்னொருத்தண்ட சொல்றான், கேட்கிறவனு ஒரு மாதிரி ஆகல. பாருங்களேன், நீங்க யாத்திரா புஸ்தகம் இந்த லேவியரான வாஸ்து பார்த்தீங்கன்னா தலை சுத்திரும். அந்த அளவு இந்த அளவு, அந்த பெட்டி இந்த பெட்டி, அந்த குச்சி இந்த குச்சியும் பாரு, யாரும் அதில் என்ன பண்ண முடியாது. நாலாவது வந்தேன்னா கத்தாவேன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன் சில நேரத்தில். ஏன்னா புரியாது, ஏன்னா அந்த அளவு இந்த மூலம் அந்த ஒரு 4 விலைக்கலவும் பாரு, அது எதுவும் வரும், ஒன்றும் ஒரு என்ன பண்ணாது. ஒன்று தெரியுது, கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யோசித்து பாருங்க, அந்த காலத்தில் கையில் எந்த ஒரு வரைபடம் இல்லை. ஆனால் அவர்கள் தேவ ஆவியை பெற்றிருந்தனால தேவன் சொன்னபடி, சொன்ன அளவின்படி நேர்த்தியாய் செய்து முடித்தார்கள். அதன் விளைவாக தேவனுடைய மகிமை அங்கே இறங்கியது. அப்படிதானே? எந்த டிராயிங் கையில கிடையாது. இன்னைக்கு இன்ஜினியர்கிட்ட நம்ம வீடு கட்ட போனோம் அப்படின்னா டிராயிங்கை ஒன்று கொடுப்பான், அங்கே ஒன்று கட்டி வச்சிருப்பான். நமக்கும் சில டைம் தெரியாது, அது டிராயிங் ஒன்று இருக்கும், வீடு ஒன்று இருக்கும். சமையல் குறிப்பு போனீங்கன்னா ரெசிபி ஒன்று இருக்கும், இங்கே இருக்கிற ரெசிபி வேற இருக்கும், ரிசல்ட் வேற இருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, அங்கே தேவ ஆவியானவர், வசனம் தெளிவாக சொல்லி, அவர்கள் தேவ ஆவியினால், ஞானத்தின் ஆவியினால் என்ன பண்ணப்பட்டிருந்தார்கள், நிரப்பப்பட்டிருந்தார்கள். புரியுதா? வேற ஆவி ஏதோ வருது.
அப்போ இந்த தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றார் அப்படின்னா, செய்ய முடியாத காரியங்களை செய்ய வைக்கிறார். செய்யக்கூடாத காரியங்கள் என்ன பண்ணுகிறாரு, செய்ய வைக்கிறார். கிதியோனுக்கு டவுட், முற்பிதாக்களோடு இருந்த தேவன் ஏன் நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லி. கோதுமையை கொண்டு சரியான இடத்துல போய் ஆளை அடிக்காம திராட்சரசத்தை புளியிற இடத்துல போய் என்ன பண்றாரு, திராட்சை பழத்தை புளியிற இடத்துல போய் என்ன பண்றாரு, சத்துருக்களுக்கு பயந்து ஆளை அடிக்கிறார். தேவன் சொல்றாரு, அவங்க தேவனுக்கு பயப்படாதுன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு, பராக்கிரமசாலியே நீ போ அப்படிங்கிறாரு. ஐயோ நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப தெளிவாக ஒரு வார்த்தை இருக்குது, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ. அடுத்தால வருகிற வசனங்களில் தேவ ஆவியானவர் என்ன பண்றார், அவன் மேல இறங்குறார். அவன் வல்லமையான காரியத்தை, மகா பயங்கரமான காரியத்தை என்ன பண்றான், செய்யறான். யுத்தத்துல ட்ரைனிங் இல்லாதவன், தொட நடுங்கி அப்படிதானே இருக்கு, பயப்படுறான். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் அநேக காரியங்களை கேட்கிறான். தோல் மேல பனி பெய்யணும், அடுத்தால தோல் மேல பனி பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறான். ஆனா அந்த கன்ஃபியூஸான ஒரு மனிதனை கொண்டு, பயந்த மனிதனை கொண்டு தான் தேவாவியானவர் என்ன பண்ணார், இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை என்ன பண்ணார், கட்டளையிட்டார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் வருகிறவர் போகிறவர் தான். ஆனாலும் அங்க பார்த்தீங்கன்னா பலவீனமான மனிதர்களை கொண்டு பெரிய காரியங்களை என்ன பண்ணார், செய்தார். எலிசாக்கு எலியா மேல இருக்கிற அபிஷேகம் வேணும்னு ஆசை. எலிசாக்கு எலியா மேல இருக்கிற அபிஷேகம் வேணும்னு ஆசை. கேட்கிறான், ஆண்டவனே உன் மேல இருக்கிற அபிஷேகம், இந்த வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படிங்கிறான். அதன்படியே கிடைத்தது, வரம் கிடைத்தது, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த அபிஷேகத்தினால் ஆவினால் நிறைந்தவன் பெரிய காரியங்கள் என்ன பண்ணா, செய்தான். செய்தது மாத்திரமல்ல, மரித்தவன் அடக்கம் பண்ணப்பட்டான். 2 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கு. மரித்த ஒருவனை என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தார் என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. கொண்டு போகும் பொழுது மோவாபியருடைய போர் படைகளை பார்த்தன பயந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எலிசாவுடைய எலும்புகள் இருந்த அந்த கல்லறைகள் என்ன பண்ணிட்டாங்களா, போட்டுட்டு ஓடிட்டான். உள்ள விழுந்தவன் என்ன ஆச்சு அப்படின்னா, மரித்து போனவன் எலிசாவுடைய எலும்பு பட்ட உடனே என்ன பண்ணானா, உயிரோடு என்ன பண்ணானா, எழுமினான். என்ன அப்படின்னா, அந்த தேவ ஆவியின் வல்லமை, தேவ ஆவியினுடைய வல்லமை. எலிசா உயிரோடு இல்லை, மரித்து போயிட்டாரு. இப்போ கல்லறைக்குள் இருக்கிறது அவருடைய எலும்புகள் மாத்திரமே. அந்த வறண்டு போன எலும்புக்களும் தேவ ஆவியின் வல்லமை என்ன பண்ணுதா இருந்தது. அதன் விளைவாக அந்த எலும்புகள் மேல் பட்ட மரித்தவன் என்ன பண்ணா, உயிரோடு எழும்பினான். அதை காட்டிலும் விசேஷித்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோமா, பெற்றிருக்கிறோம். நமக்குள் இருக்கிறவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், நமக்குள் இருக்கிறவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ எலிசாவுடைய எலும்பப்பட்டே ஒருவன் உயிரோடு எழும்ப முடியுமானால், நமக்குள் இருக்கிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை கொண்டு நாம் மரித்தோரை தொடும் பொழுது நிச்சயமா எழும்புவார்கள். நமக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்குது. ஏனென்றால் நம்மை தெரிந்து கொண்டவர் நமக்கு உயர்த்தி இருக்கிறார். அந்த மகிமையை நமக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரா, வைத்திருக்கிறார். அப்போ அநேக நேரத்தில் நினைக்கிறோம், என்னுடைய பலன், நம்முடைய பலன் அல்ல, நம்மகிட்ட இருக்கிற பினான்சியல் காரியம் அல்ல. தேவ ஆவியானவர் நம்மளோட இருப்பாரானால், அவர் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுப்போமானால் பெரிய காரியங்கள் நிச்சயமா நடக்கும். அதுதான் செருபாபேலை பார்த்து சொல்ல, செருபாபேலே உன் மேல் இருக்கிற தரிசனம் பெரியது, உன் மேல் வைக்கப்பட்ட நோக்கம் பெரியது, இதற்கென்றே தெரிந்து கொண்டேன். ஆனா எது அதை நிறைவேற்றும் அப்படின்னா, உன்னோடு இருக்கிற தேவ வல்லமை, தேவ ஆவியானவர் அந்த காரியத்தை என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார்.